தபால் வாக்கு செலுத்த விரும்பினால் படிவம் 12D ஐ பூர்த்தி செய்யவும். மேலும் விவரங்களுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் ஓட்டு போடணுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். ஆனா சில பேரால வாக்குச்சாவடிக்கு போக முடியாம இருக்கலாம். அவங்களுக்காகவே ஒரு சூப்பரான வசதி இருக்கு. அதுதான் தபால் ஓட்டு. அத பத்தி தாங்க இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். வாங்க போலாம். என்ன உங்களுக்கு வயசாயிருச்சா? இல்ல வீட்ல இருக்கிற பெரியவங்கள வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு போக முடியலையா? இல்ல உடம்பு முடியாதவங்களா இருக்கீங்களா? இந்த மாதிரி காரணத்தினால நம்ம ஓட்ட வீணாக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னு பாப்போமா? அதுக்கு தானே நம்ம அரசாங்கம் ஒரு அட்டகாசமான வழிய வச்சிருக்கு. பேரு தான் தபால் வாக்கு. இது மூலமா நீங்க வாக்குச்சாவடிக்கெல்லாம் அலையவே வேண்டாம். வீட்ல இருந்தபடியே உங்க ஜனநாயக கடமையை செஞ்சு முடிக்கலாம். எவ்வளோ ஒரு எளிமையான தீர்வு இல்லையா? சரி, அப்போ இந்த தபால் ஓட்டு போடுற வசதி யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கலான்னு இப்போ ஒன்னொன்னா தெளிவா பாத்திரலாம் வாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா 85 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த வசதி இருக்கு. அடுத்து 40% அதிகமா உடல் குறைபாடு இருக்கிற மாற்றுத்திறனாளிகள். இவங்க மட்டும் இல்ல, தேர்தல் வேலையில இருக்கிற அதிகாரிங்க, போலீஸ், ராணுவ வீரர்கள், அப்புறம் மீடியா, ஆஸ்பத்திரி, பஸ் டிரைவர், கண்டக்டர்னு இருக்கிற அத்தியாவசிய பணியில இருக்கிறவங்களும் இந்த தபால் ஓட்டு வசதியை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு விண்ணப்பிக்கிற முறையா? அடா, அது ரொம்ப ரொம்ப சுலபங்க. இதுக்கு தேவை ஒரே ஒரு ஃபார்ம் தான், படிவம் 12D. அதை எப்படி வாங்குறது, என்ன செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள். மொத்தமே 3 ஸ்டெப் தான். முதல்ல அந்த படிவம் 12Dயை வாங்கணும். இந்த ஃபார்மை நீங்க எங்கேயும் தேடி போக வேணாம். உங்க பகுதி வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அதாவது BLO, அவரே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. நீங்க அதை சரியா நிரப்பி அவர்கிட்டே திருப்பி கொடுத்தா போதும். வேலை முடிஞ்சது. பாத்தீங்களா? நீங்க ஃபார்ம் வாங்கவோ இல்ல திருப்பி கொடுக்கவோ எங்கேயும் போகவே தேவையில்லை. எல்லாத்தையும் அந்த BLO அதிகாரியே உங்க வீட்டு வாசல்லே வந்து செஞ்சுட்டு போயிருவாரு. இது எவ்வளோ பெரிய வசதி, யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப விண்ணப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நாம எப்படி ஓட்டு போடணும் அதையும் பாத்துருவோம் வாங்க. இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. தேர்தல் தேதிக்கு முன்னாடியே தேர்தல் அதிகாரிகள் குழுவா உங்க வீட்டுக்கே வருவாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு யாருக்கும் தெரியாதபடி ரகசியமா உங்க வாக்க பதிவு செஞ்சதும் அந்த ஓட்டை அவங்களே பத்திரமா வாங்கிட்டு போயிருவாங்க. அவ்வளவுதாங்க. பாத்தீங்களா? ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. இந்த தபால் ஓட்டு வசதி அந்த உரிமையே நம்ம கையில நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குது. அதனால இந்த அருமையான வாய்ப்பை நம்ம கண்டிப்பா சரியா பயன்படுத்திக்கணும். எந்த காரணத்துக்காகவும் ஓட்டு போடாம இருந்துராதீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அருமையான வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. உங்க ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் எதுக்குங்க யோசிக்கிறீங்க? நீங்க இதுக்கு தகுதியானவரா இருந்தா உடனே உங்க ஏரியா BLOவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வீட்ல இருந்தபடியே நம்ம ஜனநாயக கடமையை சரியா செய்வோம். உங்க ஓட்டு உங்க உரிமை. மறக்கவே மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.